நான் கலாச்சாரமா காய்ச்சறேன், பழைய சோறு கொடுக்குறேன், மக்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்குறேன். அதை வந்து தடுத்து அந்த கான்செப்ட் அப்புறம் இவங்க எடுத்து பண்ணணுங்கிற நோக்கத்துல அவங்க எல்லாம் பண்ணாங்க. அதனாலதான் நான் நீதிமன்றத்துக்கே போனோம். அவர் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பண்றாங்க, உடனே மாவட்ட தலைவருக்கு போன் பண்ணி சொல்லி நீங்க உடனே அதை வந்து டெஸ்பாஸ் பண்ணுங்க, அந்த எல்லா பொருட்களையும் அள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் உத்தம ராமசாமி தலைமையில கட்சி நிர்வாகிகள் எல்லாம் போய் ஒரு அலுவலகம், அதாவது பழைய சூட்டா இருக்காம இயங்கிக்கிட்டு இருக்க என்னுடைய சொந்த அலுவலகத்தையே எல்லாத்தையும் பொருளை பூரா திருடிட்டு பூட்டெல்லாம் உடைச்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு பொருளை இன்னொருத்தவங்க பொருளை வந்து திருடி உடைச்சு எல்லாம் அள்ளிட்டு போயிட்டு பிஜேபி கொடியை ஊண்டி அந்த கொடி பக்கத்துல போட்டு வச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி சேவை மையம் வச்சிருக்காங்க. அவங்க இப்படி சேவை செஞ்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த கட்சிக்கே நான் வந்திருக்க மாட்டேன். சொந்த கட்சிக்காரங்களையே என்ன எதுன்னு கேட்காம என்னையும் கூப்பிட்டு விசாரிக்காம முழுக்க ஆளுக வச்சு உடைச்சு இப்ப 20 பேர் அங்க கொண்டு உள்ள இருக்காங்க. நான் போனா அங்க உள்ள விடாம என்னை வந்து கொலை பண்ணிடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம நான் கமிஷன் அலுவலகத்தை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நேரடியா அண்ணாமலை மேல இருக்காரு, நான் அவர் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். எல்லாரும் மேல எஃப்ஐஆர் போடணும்னு நான் கேட்டிருக்கேன். அவர் தான் நாங்க விசாரிக்கும் போது அண்ணாமலைஜி தான் தலையிட்டு இருக்காங்க. அண்ணாமலைஜி சொல்லி தான் நாங்களாம் வந்தேன்னு சொல்றாங்க. அவர் சொல்லிதான் மாவட்ட தலைவர் செஞ்சிருக்காங்க அந்த வேலையை. என் பெயர் அண்ணாதுரை, நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில செயலராக இருக்கிறேன். இதுக்கப்புறம் இருப்பேன்னா தெரியாது. என் பெயர் அண்ணாதுரை, நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில செயலராக இருக்கிறேன். இதுக்கப்புறம் இருப்பேன்னா தெரியாது. நான் வந்து பழையசூர்.com அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கேன். சென்னை, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர் 3 ஊர்களை நடத்திக்கிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் அலுவலகம் வந்து எனக்கும் அந்த ஹவுஸ் ஓனருக்கும் அந்த பில்டிங் ஓனருக்கும் ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூட் இருந்தது. அது சம்பந்தமா நாங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கோம். வழக்கு தொடர்ந்திருக்கும் போது நான் பிஜேபி இருக்கிறேங்கிறதுக்காக அந்த பில்டிங் ஓனர் என்ன பண்றாரு, நேரடியா மாநில தலைவர் அண்ணாமலையை போய் பாக்குறாரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு, என்ன பாத்துக்கிறாரு, அழுதாரா, என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. அவர் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பண்றாங்க, உடனே மாவட்ட தலைவருக்கு போன் பண்ணி சொல்லி மாவட்ட தலைவர்கிட்ட தகவல் கொடுத்து நீங்க உடனே அதை வந்து டெஸ்பாஸ் பண்ணுங்க, அந்த எல்லா பொருட்களையும் அள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் உத்தம ராமசாமி தலைமையில கட்சி நிர்வாகிகள் எல்லாம் போய் ஒரு அலுவலகம், அதாவது பழைய சூட்டா இருக்காம இயங்கிக்கிட்டு இருக்க என்னுடைய சொந்த அலுவலகத்தையே எல்லாத்தையும் பொருளை பூரா திருடிட்டு பூட்டெல்லாம் உடைச்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு பிஜேபி கொடியை நட்டு அதுக்கு போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டுக்கு பேரு சேவை மையம். பொருளை இன்னொருத்தவங்க பொருளை வந்து திருடி உடைச்சு எல்லாம் அள்ளிட்டு போயிட்டு பிஜேபி கொடியை ஊண்டி அந்த கொடி பக்கத்துல போர்டு வச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி சேவை மையம் வச்சிருக்காங்க. அவங்க இப்படி சேவை செஞ்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த கட்சிக்கே நான் வந்திருக்க மாட்டேன். சொந்த கட்சிக்காரங்களையே என்ன எதுன்னு கேட்காம என்னையும் கூப்பிட்டு விசாரிக்காம முழுக்க ஆளுக வச்சு உடைச்சு இப்ப 20 பேர் அங்க கொண்டு உள்ள இருக்காங்க. நான் போனா அங்க உள்ள விடாம என்னை வந்து கொலை பண்ணிடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம நான் கமிஷன் அலுவலகத்தை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அவங்க உள்ள இருந்த பொருட்களை மீட்டு தரணும், 2வது அவங்க மேல எல்லாரும் மேல எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி நான் கமிஷன் ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இதுதான் நடந்தது. கடைக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு 5 லட்சம் கூட இருக்கட்டும், நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, நீதிமன்றம் சொல்லட்டும், நான் என் மேல குற்றவாளின்னு சொல்லட்டும், நீதிமன்றம் சொன்னா நான் போக ரெடியா இருக்கேன். வழக்கு இருக்கும் பொழுது எப்படி ஒரு பொருளை அதை வந்து உடச்சு அள்ள முடியும், டெஸ்பாஸ் பண்ண முடியும், டெப்த் பண்ண முடியும். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது நீதிமன்றத்தை சேலஞ்ச் பண்ணிட்டு என் மேல தவறு இருந்தா நீதிமன்றம் என்ன தண்டிக்கட்டும். அவங்க இல்லாத போலதான் சொல்லிக்கிட்டு இருந்தா அதை போய் கோர்ட்ல சொல்லட்டும். பிஜேபியில அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லி போட்டு அந்த அறிக்கை எனக்கு வந்து நேற்று காலையெல்லாம் தெரியும் நீக்கிட்டாங்கன்னு. யார் நீக்கினாங்கன்னு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலுமே கிடைக்கல. இது வரைக்கும் நீக்கிட்டாங்கன்னு யாரும் என்கிட்ட சொல்லல. இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தலைவர்களோ என் சார்ந்த தலைவரோ யாருமே சொல்லல. இதுல பாஜக தலைவர் அண்ணாமலை நேரடியா அண்ணாமலை மேல இருக்காரு. நான் அவர் மேலதான் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கேன். எல்லாரும் மேல எஃப்ஐஆர் போடணும்னு நான் கேட்டிருக்கேன். எப்படி சொல்றீங்க? அவர் தான் நாங்க விசாரிக்கும் போது அண்ணாமலைஜி தான் தலையிட்டு இருக்காங்க. அண்ணாமலைஜி சொல்லிதான் நாங்களாம் வந்தேன்னு சொல்றாங்க. அவர் சொல்லிதான் மாவட்ட தலைவர் செஞ்சிருக்காங்க அந்த வேலையை. இது எந்த வகையில நியாயங்கிறதுக்காக அந்த நியாயம் கேட்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம கட்சியில இல்ல, நான் இப்ப சாதாரண ஒரு பொதுமக்களா இருந்து நான் நியாயம் கேட்டு வந்திருக்கிறேன். இப்ப மாவட்ட தலைவர் மேல புகார் இருக்கா? மாவட்ட தலைவர் மேல புகார் கொடுத்திருக்கு, அண்ணாமலை மேலையும் புகார் கொடுத்திருக்கு. அண்ணாமலை சம்பந்தப்பட்டிருக்காங்க. என்னுடைய மாநில தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் பேசுறாரு. நீங்க இப்படிதான் காலி பண்ணலைன்னா நான் டிஜிபி சொல்லி காலி பண்ண வைப்பேன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்றாரு. அது சம்பந்தமா நான் இதுல காலி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது, நான் நீதிமன்றத்துல பாத்துக்கிறேன் நான் சொல்றேன். இல்லைன்னா நான் டிஜிபி சொல்லி காலி பண்ண வைப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருன்னு சொல்லி அவர் என்னுடைய மாநில தலைவர் சொல்றாரு. எந்த மாதிரியான வழக்கு போட்டு நாங்க வந்து பொசிஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்ன தொழில் பண்ண உடனே தான் போட்டிருக்கோம். என்ன மாதிரி எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது தொழில் பண்ண விடாம என்னுடைய தொழிலை வந்து அதை எல்லாமே கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கேன். ஒரு காப்பி உங்களுக்கு கொடுத்துறேன்.
தொழில் பண்ண விடாம நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 20 லட்ச ரூபாய் மேல பொருள் இறக்கி நான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்க இடத்துல வந்து டெய்லி வந்து நின்னுட்டு தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனை, வர கஸ்டமர்லாம் டிஸ்டர்ப் பண்றது. அவர் வாடகை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிடுவாரு, அவங்க பொண்ணு இங்கே வந்து உட்காந்துக்கிடுவாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்னாலதான் நீ பொதுவா நம்ம வியாபாரம் பண்றோம்னா அது சொன்னதா இங்க உள்ள உட்காந்தா எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? நான் கலாச்சாரமா காய்ச்சறேன், பழைய சோறு கொடுக்குறேன், மக்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்குறேன். அதை வந்து தடுத்து அந்த கான்செப்ட் பூரா இவங்க எடுத்து பண்ணணுங்கிற நோக்கத்துல அவங்க எல்லாம் பண்ணாங்க. அதனாலதான் நான் நீதிமன்றத்துக்கே போனோம். இப்ப சென்னையில அதே மாதிரி கடையில வந்து ஆமா. குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டுனாலும் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். இப்ப நான் வந்து ஒரு மாநில கட்சி மேல தலைவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என் மேல எல்லா பொய் புகாரும் தான் வரும். எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் நான் வந்திருக்கேன் இங்க. அவங்க என்ன வேணாலும் கொடுக்கட்டும், அது நான் சந்திக்க தயாரா இருக்கேன் சட்டப்படி. எழுதி கொடுத்து காலி பண்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்ததா இல்ல சாய்பாபா காலனில வந்து அந்த வாடகை பிரச்சனை இருந்தது. வாடகை பிரச்சனை அது கொடுத்துட்டோம், அது எல்லாமே நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டோம். லெட்டர் எழுதி கொடுத்து நான் நீதிமன்றத்துல பாத்துக்கிறேன்னு சொல்லி நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்க நீதிமன்றத்துக்கே போறோம். இல்ல நான் தான் வழக்கு தொடுக்கிறேன். என்னென்ன மாதிரி விஷயம் வச்சிருந்தீங்க, யார் எடுத்துருக்கான்னு தெரியாது. இல்ல எதுவுமே தெரியல. பிஜேபி கொடியே வச்சு போர்டே வச்சிருக்கும் போது வேற யாரும் எடுத்துருக்க முடியும்? இப்ப 20 பேர் உள்ள ஆபீஸ்ல உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. ஒரே ஒரு நாள்ல எங்க பழைய சோறு.comங்கிற ஒரு உணவகத்தை காலி பண்ணிட்டு பிஜேபி ஆபீஸாவே அவங்களால ஆக்க முடியல. எங்க எடுத்து வச்சிருக்காங்க, எங்க எல்லாமே நான் கன்சல்ட் கொடுத்துருக்கேன், டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 20 லட்சம் மதிப்புள்ள பொருள். காலி வீடெல்லாம் கிடையாது. நான் எல்லாத்துக்கும் ஃபுட்டேஜ் வச்சிருக்கேன், எல்லாமே உங்களுக்கு ஃபுட்டேஜ் அனுப்புறேன். அவங்க மரண காலைல 23ஆம் தேதி காலையில 8 மணிக்கு அவங்க உடைச்சிருக்காங்க. 22ஆம் தேதி நைட்டு என்னுடைய பொருள் இருந்ததை ஃபுட்டேஜ் நான் அவங்க எல்லாத்துக்கும் அனுப்புறேன்.